வாழ்க்கையில நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் தோல்வியில முடியுதா? தோல்விதான் கிடைக்கும்னு நினைச்சு களத்துல இறங்காம இருக்கீங்களா? உங்களுக்கான கதைதான் இது. கதைய கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு நாட்டோட அரசர். அவர் மிக திறமையா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அவரோட நாட்டு மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை போட்டு அன்பா வச்சிருந்தாரு. ஒரு நாள் அண்டை நாட்டுல இருந்து இவருக்கு போர் அறிவிப்பு வந்தது. அரசர் அவர்கிட்ட இருக்கிற படை பலங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த நாட்டோட போர் செஞ்சாரு. விடாமல் போர் செஞ்சாரு. 10 நாள், 1 மாதம் ஆயிடுச்சு. வீரர்கள்ல நிறைய பேர் சோர்ந்து போயிட்டாங்க. அரசரும் கொஞ்சம் சோர்ந்துதான் போயிட்டாரு. ஒரு கட்டத்துல அண்டை நாட்டுக்கு அடிமையாகும் நிலை வந்துருச்சு. நிறைய வீரர்கள் போர்ல இறந்து போயிட்டாங்க. மீதம் இருந்த வீரர்களும் அரசரும் நாட்டுக்குள்ளேயே ஒரு காட்டுல உள்ள ஒரு குகையில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நாட்கள் ஆக ஆக அவர்கள் வச்சிருந்த உணவு பண்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிருச்சு. எல்லாருக்குமே பசி வாட்டியது. அப்போது 2 வீரர்கள் மட்டும் இரவுல குகைக்குள்ள இருந்து வெளியே வந்து ஏதாவது ஒரு மரத்துல பழங்களை பறிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டு பசியாறினாங்க. ஒரு நாள் அரசர் படுத்திருந்த படுக்கைக்கு மேல ஒரு 8 கால் பூச்சி வலைய கட்டிக்கிட்டு இருந்தது. குகைக்குள்ள காத்து வருவதற்கு ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டை வழியாக காத்து வந்தது. காத்துல 8 கால் பூச்சியின் வலை ஆடியது. பூச்சியும் ஆடியது. பிறகு சமாளித்து ஸ்டெடியாக நின்னுக்கிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் காற்று பலமாக அடிக்கும் போதும் வலை ஆட, பூச்சியும் தொங்க இப்படிமா இருந்தது. ஒரு நாள் பலமா காத்து அடிச்சு வலை அறுந்து போயிருச்சு. பூச்சி கீழே விழுந்துருச்சு. அரசர் இந்த நிகழ்வை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கீழே விழுந்த பூச்சி சோர்ந்து போயிருச்சு. இனிமேல் என்ன செய்ய போகுதோ அப்படின்னு நினைச்சு பூச்சிய அரசர் கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த பூச்சி மறுபடியும் சுவற்றின் மேல ஏறி திரும்பவும் வலைய கட்ட ஆரம்பிச்சது. நல்ல பலமா கட்டியது. எவ்வளவு காத்து அடிச்சாலும் வலை அசையாமல் ஸ்ட்ராங்கா இருந்தது. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அரசருக்கு அப்போதான் ஞானம் உதிச்சது. நாம ஏன் சோர்ந்து போய் பயந்து குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும்? நாமும் பலம் கொண்டு போர் புரிந்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வீரர்கள் கிட்ட நாம நம்மளோட படைபலத்தை இழந்து நிக்கிறோம். இந்த 8 கால் பூச்சி மாதிரி நாம மறுபடியும் முழு பலத்தோட எதிரி நாட்டு படையோட போரிட்டு படையை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களை ஆயத்தப்படுத்தினாரு அரசர். பிறகு வீரர்களும் அரசரும் குகையை விட்டு வெளியே வந்து முழு பலத்தோடு அண்டை நாட்டோடு போரிட்டு போரை வென்றனர். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம ஒரு வேலையை செய்யும் போது நிச்சயம் தோல்வி வரும். அந்த தோல்விகள்ல துவண்டு போகாம மீண்டும் எழுந்து அந்த வேலையை மிக தெளிவாக சில யுக்திகளோடு செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அதற்காக நாம இறங்கி வேலை செஞ்சா தோல்விதான் கிடைக்கும் என்று நினைப்பது மிக பெரும் தவறு, மிகப்பெரிய முட்டாள்தனம். நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.